ஹாய் கைஸ், இந்த புஷ்பா தாய்வேல் இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிட்டான். நான்லாம் இந்த படம் இதுக்கு மேலே ரிலீஸ் ஆகுதுன்னு நினச்சி பயந்துட்டேன் மக்களே. ஏன்னா இந்த படத்தை நான் ஆல்ரெடி 4 தடவை பார்த்துருக்கேன். 4வது வாட்டி பார்க்கும்போதும் அடுத்த வாட்டி இந்த படத்தை பார்த்தா ஐமேக்ஸில் தான் போய் பார்க்கணுங்கிற சபதமே எடுத்த மக்களே. அதன் பிரகாரம் இந்த படத்தை நைட் ஷோ டிக்கெட் கிடச்சாலும் பரவாயில்லன்னு போய் பார்க்கலாம் தான் போனேன். போய் பார்த்தா அப்பயும் ஹவுஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த படத்தை 200100 ரிலீஸ் பண்ணால் கூட அப்பயும் ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் மக்களே. இந்த படத்தை எப்போ பார்த்தாலுமே புது படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் கொடுத்தது தவிர இந்த படம் எங்கேயும் ரீரிலீஸ் படம் தான் பார்க்கணுங்கிற எஃபெக்ட் கொடுக்கவே இல்லை. அதுதான் இந்த படத்தோட மெயின் யூஎஸ்பின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் அவரை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஆள் மனுஷனா ஏலியனானு தெரியலவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில டேரக்டர்ஸ் எல்லாம் சினிமாக்குள்ளே மேக்ஸிமம் 20 வருஷம் தான் தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க சொல்கிற கண்டென்ட் எல்லாமே சேச்சுரேட் ஆகிடும். ரொம்ப கம்மியான டேரக்டர்ஸ் மட்டும்தான் அவங்க எந்தெந்த காலகட்டத்துக்கு படம் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அந்தந்த காலகட்டத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் படம் எடுப்பாங்க. அந்த விஷயத்தில் இந்த ஆள் ஜித்துதாங்க. இந்த படம் வந்த காலகட்டத்தில் பிளாக் ஹோலுங்கிற கான்செப்ட் ரொம்ப கம்மியாக தான் பேசிட்டு இருந்தாங்க நாசால. இந்த படத்தில் பிளாக் ஹோலை விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. இப்போ நாசா ஸ்பேஸ் ரிசர்ச்சில் போய் பார்க்கும்போது இந்த படத்தில் காமிச்ச மாதிரி அக்யூரேட்டாக ரியல் லைஃப்ல இருந்திருக்குங்கிறது தான் உண்மை. இந்த அளவுக்கு இருக்கிற ஸ்பேஸ் அறிவு இது வரைக்கும் எந்த டேரக்டர்ஸ்க்கும் கிடையாது. ஆனால் இவருக்கு இந்த 10 மூளை இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் படம்லாம் கொடுக்க முடிஞ்சுது. அடுத்த ஐமேக்ஸ் பக்கம் வரும்போது 10ல் 3 படம் மட்டும்தான் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கிறிஸ்டோபர் நோலன் மட்டும்தான் அவர் எடுக்கிற எல்லா படத்தையும் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணுவார். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐமேக்ஸ் கேமரா அவ்வளோ சாதாரணம் கிடையாது ஷூட் பண்ணுறது. ஒரு படத்தையே அந்த கேமராவோட வெயிட்டே டன் கணக்கில் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கேமராவில் ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அதை இவர் படத்துக்கு படம் மாறும்போது ஐமேக்ஸ் கேமராவில் அப்கிரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நிறைய டேரக்டர்ஸ் ஐமேக்ஸ் கேமரா ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவரோட மனோதைரியத்தை பாராட்டி ஆகணுங்க. அடுத்த நோலனை பொறுத்த வரைக்கும் அவர் கலர் பிரைண்டுங்கிறதுனால ப்ளூ கலரோ கிரீன் கலரோ தெரியாது. அதனால அவர் படங்கள் மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாரு. அதிகபட்சம் அவர் படங்களுக்கு சிஜி ஷாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவார் தவிர கிராஃபிக்ஸ் தான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவார். அதனாலே அவர் படங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கிரவுண்டடாக ஃபீல் ஆகும். இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் ஷாட் தான்ங்கிறது கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. அந்தளவு ரியலிஸ்டிக்கான ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஷாட்டில் கரெக்டாக விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுங்க கரெக்டாக சொல்லுங்கள். ஏன் அப்படி சேலஞ்ச் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதாவது அன்சிமரோட பேக் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் மில்லர்ஸ் பிளானட்ல ஒரு சீன் எடுத்திருப்பாங்க பாருங்க. ஐமேக்ஸ்ல அந்த படம் பார்த்தவங்க தான் முழு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த சீன்ல மியூசிக்லேயே டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது என்ன டீடைல்ஸ்னா, அந்த பிளானட்குள்ள போயிட்ட பிறகு ஒரு செகண்டுமே பூமியில 7 வருஷம் மூவ் ஆயிடும். அந்த டீடைலுக்காக ஒரு செகண்டும் மூவ் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் இருக்குதுல்ல, அதில் டிக் டிக்னு சவுண்ட் வரும். அது டிக் டிக் சவுண்ட் வர வாட்ச் நோலன் யூஸ் பண்ற வாட்ச்ல இருந்து அந்த சவுண்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டீடைல் மியூசிக்ல கொடுக்க முடியும்னா அன்சிமரால் மட்டும்தான் முடியும். நோலனோட கடைசி 2 படங்கள் அன்சிமர் யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்து நோலன் எடுக்க போற ஒடிசி படத்துல நோலன் அன்சிமர் காம்பினேஷன் வருங்கிறது உண்மையை நம்புறேன். அடுத்த படத்துல ஒரு டீடைல்ஸ் பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ கூப்பர் ஒரு வயல் வச்சிருப்பாரு, சோள வயல். அந்த வயல் எல்லாமே உண்மையான வயல் தான். அந்த வயல்ல விளைஞ்ச சோளம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி வித்துட்டாங்க. அந்த கான் மூலமா மட்டுமே $1,60,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. வேணா யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்கு போயிருந்தாங்கன்னா மேபி அதுல அறுவடை பண்ண சோளத்தெல்லாம் வச்சு பாப்கார்னை செஞ்சு தேட்டர்லேயே வித்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த பாப்கார்னை சாப்பிட்டு இந்த படத்தை பார்க்குற சான்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும். யோசிச்சு பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது மக்களே. இதனாலே அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை பார்த்த மக்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போய் புலம்பிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்தது ரிலீஸ் பண்ணவங்க கூட தெரியாது. வெறும் 1 வாரம் தான் படம் ஓடும். கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம் தான் இது. இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்த படத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் பார்க்க சொல்லி நான் சொன்னதே கிடையாது. ஆனால் நான் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு கூவி விற்கிறேன்னா காரணம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு யாராச்சும் இந்த படத்துக்கு போகணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐமேக்ஸில் ட்ரை பண்ணுங்க. இந்தியாவில் கொஞ்சம் செலக்டிவான தேட்டர்ஸ்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஊரில் ஐமேக்ஸ் தேட்டர்ஸ் இல்லைன்னா, அப்படி இருந்தால் அந்த படம் ரிலீஸ் பண்ணலன்னா சென்னைக்கு வந்தாச்சும் பாருங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு போனதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான படமாக தான் இந்த படம் இருக்கும். அது ஃபுல் கேரண்டி நான் கொடுப்பேங்க. ஓகே கைஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.